இன்னும் பொம்னாட்டி ஏன் கூட பொம்னாட்டிக்கு ஆம்பளை கல்லாம்பளம் படுறாங்க பாரு, அது கூட வரி கேட்பாங்க போல இருக்குது. பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசமா, ஆனா ஆண்கள் வந்து இழிச்ச வாயுங்களா? பொம்னாட்டிக்கு சாட்சி போட்டு சும்மா போடுறானா? அதுதான் கேட்கணும் இவனுங்களா. ஏன் அறிவுக்குதான் அவனுக்கு முதல்ல, அறிவுக்குதான் புத்திக்குதான். ஆம்பளைக்கு பாதி போடு, பொம்னாட்டி பாதி போடு, போடுறான். அவன் கல்லாம்பளம் சம்பாதிக்கிறா, நான் பஸ்ஸில் போடுறான், நீ வண்டியில் வாடான்றா மலைக்கா. இப்படி ஒரு சட்டம் இருக்குதா? சட்டம் இந்த நிஜம் என்னன்றாவ என்ன மயிறு போடுங்க மாட்டியா, நான் செஞ்சு போனேன் அத்தை போனேன் பதார்த்தம் வாங்கினான்றான். அது யாருக்கு காய்ச்சி? கல்லாம்படியாங்கிற காய்ச்சி. ஆம்படியானா இழிச்சு வாங்கவன். ஆமா, ஆம்படியா கருணாநிதி போற சட்டம் அது. தேட சொல்றான், கொள்ளடி சொல்றான், ஒருத்தர் கொலை பண்ண சொல்றான், எல்லாமே பண்றாங்க, நடக்குது. ஆமா, பண்ணாரா? ஜெயலலிதா இருந்தா இப்படி பண்ணாங்களா? யாரும் பண்ணலையே. அவங்க எல்லாம் நாட்டை வந்து காப்பாத்திட்டு போனவங்க. இவங்க வந்து நாட்டை வந்து கொள்ளடிட்டு போறவனுக்கு என்ன கிடைக்குது? மொட்டை மாடு தெரியுமா, கட்ட மாடு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நல்லா கேளு. குதிரை ஓட்டுறவன் யாரு? சுண்டி செட்டுல குதிரை ஓட்டுறவன். அதான் ஊர்ல ஒரு நாய்க்கு சொல்லுவாரு, பரம்பரை ஊர்ல ஒரு நாய்க்குன்னு சொல்லுவான், நாங்க படியாளக்கு பார்த்து வெத வச்சா ஓடு மாடியே, கரண்டு போட்டா வெத வச்சா ஓடுமா. அப்ப கவலை கட்டி இஷ்டம் நம்ம. ஆமா ஆமா ஆமா, கவலை. இப்போ மோட்டர் போட அந்த நாய்க்குன்னு சொல்லுவான், வெள்ள வச்சா ஓட்டுக்கிறியா புச்சல் பையா. அந்த நாய்க்கு பாட்டு போட்டு நாங்க பாடுபட்டு சம்பாரிச்சு இவன் துண்ணு பார்க்கறதுக்கு நாங்க ஏன் கஷ்டப்படணும்? கரெக்டு தான் நீங்க சொல்றது. ஆனா இந்த மக்கள் வந்து எப்பவுமே திருந்தே மாட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் போன் நடுக்கா நான் போடுறேன், சாலைக்கிட்டு போகணுமா? கண்டிப்பா போயிடும். போடு என் பேர கூட போட்டு ஆச்சு. அந்த சாலை என்ன பெரிய கோட்டி சொன்னா ரச்சல் பாய்தான். நம்ம கிட்ட கூலி வேலை உங்க அப்பா தமிழ் கடிச்சு மோல் அடிச்சு பாட்டு பாடி நாடகம் ஆடினாவே